ஆஃப்டர் வாஷ் லைனிங் கிளாத்தில் ரிங்கிள்ஸ் நிறைய வரும். அதை எப்படி அயன் பண்ணாமல் இந்த ரிங்கிள்ஸை நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் ஆர் சுடிதாருக்கு லைனிங் அட்டாச் பண்ணணும்னா அதை ஃபர்ஸ்ட் நம்ம வாஷ் பண்ணிடணும். இப்போ நான் எடுத்துருக்கிறது ஒரு ப்ளவுஸ்க்கான லைனிங் மெட்டீரியல். இதை 2 முறை நான் வாஷ் பண்ணியிருக்கேன். இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இதில் எவ்வளோ ரிங்கிள்ஸ் இருக்குங்கிறதும் தெரியும். இந்த கிளாத்தை நான் தொடும் போதே அவ்வளோ ரஃப்பாக இருந்துச்சு, ஒரு சாஃப்ட்னஸே இல்லாமல் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம அயன் பண்ணாமல் இந்த ரிங்கிள்ஸை நிற்க போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. ஃபர்ஸ்ட் லைனிங் மெட்டீரியலை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டேபிளில் இது போல் 2ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு வீடியோவில் காட்டுறது படி ஆப்போசிட் கிளாத்தோட ஆப்போசிட் பகுதியை இது போல் நீங்கள் இழுத்து விடுங்க. இப்படி இழுத்து விடும்போது உங்களுக்கு த்ரெட் லூஸ் கொடுத்து ரிங்கிள்ஸ்லாம் ரிமூவ் ஆகும். அகெயின் கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி அதே போல் ஆப்போசிட் பகுதியை இழுங்க, ஸ்ட்ரைட் பகுதியையும் இழுங்க. இந்த மாதிரி இழுக்கும் போது உங்களுக்கு துணி சாஃப்ட்னஸும் ஆகும், அதே போல் ரிங்கிள்ஸும் ரிமூவ் ஆகும். பொதுவாகவே லைனிங் மெட்டீரியலை நம்ம கட் பண்ணி வாங்கும்போது அது அன்ஈவனாகவே இருக்கும். வாஷ் பண்ணிட்டோம்னா இன்னும் ரொம்பவே அன்ஈவனாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் அயன் பண்ணுறவங்களாவே இருந்தாலுமே இந்த மாதிரி ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய எட்ஜஸ் பகுதி ஈவனாகவே இருக்கும். ஸோ நம்ம ஸ்ட்ரைட் பண்ணி கட் பண்ணும்போது கிளாத் அதிகமாகவே வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கலாம். நீங்கள் எப்போ லைனிங் மெட்டீரியலை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் அயன் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, அயன் பண்ணாமல் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஸ்டெப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த கிளாத் எனக்கு அன்ஈவனாக இருந்துச்சு. இந்த ப்ராசஸ் மூலமாக எனக்கு ரிங்கிள்ஸ் ரிமூவ் ஆயிடுச்சு, சாஃப்ட்னஸ் கிடச்சிருச்சு, அதே சமயம் ஈவனாகவும் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் நீங்கள் அயன் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.